கிட்டத்தட்ட அவ வாதாபிக்கு வந்து 9 வருஷங்கள் ஆகியிருந்தது. குண்டோதரன் ஒரு பவள வியாபாரி வேஷத்துல சிவகாமிய பார்க்க வரான். நீங்களே இனி நினைச்சாலும் போரா தடுக்க முடியாது, ஏறத்தாழ நாங்க காஞ்சி மாநகரத்துல இருந்து நாளைக்கு கிளம்பவே போறோம்னு உறுதியா சொல்லிடுறான். புத்த பிக்ஷு விரதத்தை உனக்காக நான் கைவிட போற சிவகாமி, இங்க நான் நீலகேசி மகாராஜாவா வரும்பொழுது என்னுடைய பட்ட மகிழ்ச்சி ஆகிறதுக்கு நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். இங்க வந்தோடனே உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு வாதாபி நகரத்தை நான் ஆள போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு சிவகாமி அதிர்ந்து போறா. அதுல ஒரு சித்திரம் நாகநந்தி அடிகளோட கோவத்தை பயங்கரமா தூண்டி விட்டு இருந்தது. அந்த நடன பெண்ணை பார்த்தோன்னு அது சிவகாமி தான் தெரியற அளவுக்கு ரொம்பவே தத்ரூபமா அந்த சித்திரம் வடிக்கப்பட்டிருந்தது. இந்த போர்ல வாதாபி சைன்யம் தோற்றோட ஆரம்பிக்குது. அது புலிகேசி சக்கரவர்த்தியோட உயிரற்ற உடல்னு பார்த்தோன்னே அவர் அதிர்ந்து போய் அழுக ஆரம்பிக்கிறாரு. புலிகேசி சக்கரவர்த்தியோட உடலை தகனம் பண்ணிட்டு புலிகேசி சக்கரவர்த்தியோட வேஷத்துல வாதாபி கோட்டை நோக்கி நாகநந்தி அடிகள் புறப்படுறாரு. மாமல்ல சக்கரவர்த்தியோட கூடாரத்துல மந்திர ஆலோசனை சபை கூடியிருந்தது. மாமல்ல சக்கரவர்த்தி என்னைக்கும் இல்லாத கடுகடுப்போட எல்லாரையும் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு காலையில வாதாபி கோட்டையில இருந்து அவங்களுக்கு வந்திருந்த ஓலைதான். வாதாபி சக்கரவர்த்தி இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்ன வாதாபி கோட்டைக்குள்ள இருந்த மக்கள் மாமல்ல சக்கரவர்த்திக்கு சரணாகதி ஓலை அனுப்பியிருந்தாங்க. சரணாகதி ஓலை ஒரு இடத்துல இருந்து வரும்பொழுது அதை ஏத்துக்கிட்டு அந்த மக்களை தாக்காம இருக்கிறது தான் அரசர் பண்பு. ஆனா மாமல்ல சக்கரவர்த்தியோ எந்த சேதத்தை புலிகேசி காஞ்சி மாநகரத்துல செஞ்சானோ அதே சேதத்தை வாதாபில செய்யணும்னு வெறியோட கிளம்பி வந்திருந்தாரு. அப்படி வந்தவருக்கு இந்த சரணாகதி ஓலை மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது. சுத்த எல்லார்கிட்டயும் அபிப்பிராயம் கேட்கிறாரு. ஆனா எல்லாருமே அந்த ஓலையை ஏத்துக்கும்படியா சொல்றாங்க. மானவன்மன் மட்டும்தான் காஞ்சி மாநகரத்துல புலிகேசி செஞ்ச பாதகத்துக்கு நம்ம கண்டிப்பா பழிவாங்கியே தீரணும்னு மாமல்லருக்கு சாதகமா பேசினான். இதனால எல்லாம் மாமல்லர் பயங்கர கோவத்தோடு இருந்தாரு. அந்த நேரத்துல சேனாதிபதி பரஞ்சோதி யாருக்காக நம்ம வாதாபிக்கு போர் தொடுத்து வந்தோமோ அவங்களே இந்த போர் வேண்டானோ இப்பேற்பட்ட உயிர் சேதம் ஏற்படக்கூடாதுனோ எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு ஓலை அனுப்பியிருந்தாங்கன்னு சிவகாமி அமைச்சிருந்த ஒரு ஓலையை எடுத்து கொடுக்கறான். அந்த ஓலையில சிவகாமி, நான் அறிவில்லாம இப்பேற்பட்ட சபதத்தை செஞ்சுட்டேன், ஆனா என் காரணமா இன்னொரு போர் வரத நான் விரும்பல, நிறைய உயிர் சேதம் என்னால ஏற்பட வேணான்னு அந்த ஓலையில உருக்கமா எழுதியிருந்தா. அதை பார்த்தோன்னா மாமல்லரோட கோபம் பன்மடங்கு அதிகமாகுது. பயங்கரமா ஆத்திரப்பட்டவர் தன்னை அறியாம வார்த்தையை விட ஆரம்பிக்கிறாரு. ஆயன சிற்பியாரோட மகள் சக்கரவர்த்தினி ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன்னு அவளே நிரூபிச்சுட்டா. அதே மாதிரி திருநாவுக்கரசர் கிட்ட கல்வி கத்துக்க வந்த பையன் சேனாதிபதியா இருக்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்களை சேனாதிபதியா வச்சதுக்கு இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன்னு மாமல்லர் பரஞ்சோதிய பார்த்து பயங்கர கோபமா பேசுறாரு. பரஞ்சோதி பயங்கரமா மனசுடைஞ்சு போறாரு. கொஞ்ச காலகட்டமாவே அவர் மனசு சிவபக்தியில ஈடுபட்டு வந்துட்டு இருந்தது. அவருக்கு போர் மேலேயோ இல்ல போர் களத்து மேலேயோ ஆர்வமே இல்லாம போயிட்டு இருந்தது. இதனாலேயே இந்த ஓலையை ஏத்துக்கணும்னு அவருக்கு தோணுது. ஆனா மாமல்லர் அதுக்கு ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க இந்த சேனாதிபதி பதவியில இருந்து விலகிக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்டு சேனாதிபதி அதிர்ந்து போறாரு. அப்ப சேனாதிபதி கடைசியா ஒரே ஒரு கோரிக்கை கேட்கிறாரு. எந்த ஜெயஸ்தம்பத்து கிட்ட நின்று நம்ம சத்தியம் செஞ்சோமோ அந்த சத்தியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நான் இந்த சேனாதிபதி பதவியில இருக்கேன். இந்த ஒரு போர் மட்டும் முடிஞ்சோன்னா இந்த பதவியில இருந்து நான் விலகிக்கலேன்னு சொல்றாரு. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன்னு மாமல்லர் சந்தோஷமா ஒத்துக்கிறாரு. அடுத்த 3 நாளைக்கு வாதாபி கோட்டையை தாக்குறதுக்கான ஆயத்தங்களை செய்யலான்னு 3 நாளுக்கு அப்புறமா சரியான ஆயத்தங்களோட தாக்கினா 1 நாள்ல வாதாபி கோட்டையை கைப்பற்றுறது சுலபம்னு சேனாதிபதி சொல்றாரு. மாமல்லரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. சேனாதிபதியோட மனசுல ஒருவேளை 3 நாள்ல மாமல்லரோட மனசு மாறினாலும் மாறலாம்னு இன்னுமே ஒரு நப்பாசை இருந்துட்டு இருந்தது. மாமல்லர் கொடுத்திருந்த 3 நாள் அவகாசம் முடியக்கூடிய சாயந்தர நேரம் வருது. சேனாதிபதி பரஞ்சோதி பயங்கர கவலையோட வாதாபி கோட்டையை சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அந்த கவலைக்கு முக்கியமான காரணம் 3 நாளைக்கு முன்னாடி சிவகாமி அம்மையார காப்பாத்துறதுக்கு ஏதாவது சுரங்க வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு சத்ருக்னன் கிளம்பி போயிருந்தான். ஆனா போனவன் இன்னும் எந்த செய்தியுமே சொல்லல. கோட்டையை இன்னைக்கு ராத்திரி தாக்க ஆரம்பிச்சுட்டா சிவகாமி அம்மையை காப்பாத்துறது ரொம்பவே சிக்கலா போயிடுமேன்னு அவர் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வாதாபி கோட்டைக்குள்ள ஒரு கணபதியை பாக்குறாரு. அந்த கணபதி விக்கிரகத்துக்கிட்ட போய் வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த போர்ல நாங்க வெற்றி அடைஞ்சோம்னா எங்களுடைய கிராமத்துல உங்களுக்கு ஒரு கோவில் கட்டி உங்களை பிரதிஷ்டை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு அவர் கூட வந்த வீரர்களை அந்த கணபதியை கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள பத்திரமா வைக்க சொல்றாரு. அந்த வீரர்கள் அதை எடுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்துல அவர் பக்கத்துல வேகமா ஒரு அம்பு விழுகுது. அந்த அம்புல செருகி இருந்த ஓலையை அவர் எடுத்து பாக்குறாரு. அந்த ஓலையில வெற்றி அல்லது மரணம்னு எழுதி இருந்தது.
அவர் திரும்பி பாக்குறாரு. கோட்டைக்கு மேல இருந்த வெள்ளை கொடி இறக்கப்பட்டு புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமா அங்க நின்னுகிட்டு இருக்காரு. இனி போற யாராலையும் தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவரு மாமல்லர் கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்லி அந்த ஓலையை அவர்கிட்ட கொடுக்கறாரு. இன்னைக்கு ராத்திரியே வாதாபி கோட்டையை தாக்குறதுன்னு முடிவாகுது. தன்னுடைய கூடாரத்துக்கு வராரு. சத்ருகனன் பயங்கர பீதியோட ஓடி வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். வாதாபி கோட்டைக்குள்ள போறதுக்கு ஒரு சுரங்க வழி இருக்குன்னு அவன் சொல்றான். ஆனா அந்த சுரங்க வழிய ஒரு காபாலிகை காத்துக்கிட்டு இருக்கா. அந்த சுரங்க வழியில யாரு போனாலும் அந்த காபாலிகை கண்டிப்பா அவங்கள கொன்னுடுவா. சத்ருகனன் அந்த சுரங்க வழியா எப்படியோ உள்ள நுழைஞ்சிடறான். ஆனா உள்ள நுழைஞ்சவனுக்கு திருப்பி வெளியில வரதுக்கு வழி தெரியாம போயிடுது. அந்த நேரத்துல அவன் வசமா காபாலிகை கிட்ட மாட்டிக்கிறான். கடைசியில குண்டோதரன் அந்த காபாலிகையோட சீடனா நடிச்சு எப்படியோ சத்ருகனன் அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறான். இன்னுமே குண்டோதரன் அந்த காபாலிகை கிட்ட சீடனா நடிச்சிட்டு இருக்கிறதா சத்ருகனன் சொல்லி முடிக்கிறான். உடனே பரஞ்சோதியார் சத்ருகனனை 100 வீரர்களோட அந்த சுரங்க வழியா வர சொல்றாரு. காபாலிகை கையில கிடைச்சா கொன்னுட்டு அந்த சுரங்க வழியா உள்ள போய் சிவகாமிய காப்பாத்த சொல்றாரு. அது வரைக்கும் இவங்க வாதாபி நகரத்தை தாக்கி கோட்டையோட முன்வாசல் வழியா உள்ள வரதுக்கு பிரயத்தனப்பட போறதா சொல்லி சத்ருகனன் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருகனன் அனுப்பிட்டு மாமல்லர் கிட்ட வேகமா வராரு. நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்த கட்டளையில ஒரே ஒரு மாறுதல் மட்டும் நான் ஏற்படுத்த போறேன். வாதாபியை கொள்ளையடிக்கக்கூடிய வீரர்களுக்கு அவங்க கொள்ளையடிச்ச பொருளை பாதி அவங்களுக்கே கொடுக்கறதா நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். நம்ம வாதாபி தகனத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வீரர்களை உள்ள அமைச்சோம்னா எங்க பொருள்கள் எரிஞ்சிருமோங்கிறதுக்காக வீரர்கள் வேகமா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதனால தகனத்தை நம்ம இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. மாமல்லரும் அதுக்கு சம்மதம் கொடுக்கறாரு. அன்னைக்கு ராத்திரியே வாதாபியோட தகனம் ஆரம்பமாகுது. அடுத்த நாள் காலையில சிவகாமி பயங்கர மன கொந்தளிப்போட தன்னுடைய அறையில நடந்துகிட்டு இருக்கா. அவ கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வாதாபி நகரம் எரிஞ்சிட்டு இருக்கிறத அவளால அங்கிருந்து பார்க்க முடியுது. அன்னைக்கு காலையில வாதாபி மக்கள் எல்லாருமே வாதாபி எரியறதுக்கு சிவகாமி தான் காரணம்னு அவளுடைய அரண்மனை வாசலை வந்து தட்டி பயங்கரமா ஆர்ப்பரிச்சு ஏகப்பட்ட அட்டகாசங்களை செய்யறாங்க. சிவகாமியை கேலியும் கிண்டலுமா பயங்கர மோசமா பேசுறாங்க. இதனால எல்லாம் அவளோட கோபம் பன்மடங்கு அதிகமாகுது. அவ கூட இருந்த சேடி பெண்களும் அங்க காவலுக்கு இருந்த காவலர்களும் கூட தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அவ கோட்டையை எல்லா பக்கமும் தாழ் போட்டு உள்ள பத்திரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல திடீர்னு கோட்டை வாசல மக்கள் இடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. பயத்தினால அவ வேகமா தான் வீட்டுக்கு பின்னாடி பக்கமா ஓடுறா. அப்ப அவ எதிர்பார்க்காத நேரத்துல பின்னாடி ஒரு கோர காபாலிகை நின்னுகிட்டு உன்னை நான் அப்படியே முழுங்க போறேன்னு சிவகாமிய பயமுறுத்துறா. பயந்து போன சிவகாமி கண்களை மூடுறா. கடைசியா அந்த காபாலிகை சிவகாமிய தாக்கக்கூடிய நேரத்துல அந்த காபாலிகைய நாகநந்தி அடிகள் வந்து தடுத்துடுறாரு. அந்த காபாலிகை கிட்ட நாகநந்தி அடிகள் ஏதோ ரகசியமா பேசுறாரு. பேசிட்டு சிவகாமி கிட்ட வராரு. அங்கிருந்து அந்த காபாலிகை நகர்ந்து போறா. அப்ப புத்த பிக்ஷு சிவகாமிய தன்னோட தப்பிச்சு வரும்படியா கூப்பிடுறாரு. நான் போய் உன்னை உன் அப்பா கிட்ட சேர்த்திடுறேன்னு கேக்குறாரு. ஆனா அவ இந்த மாளிகையை விட்டு வெளியவே வரமாட்டேன்னு பயங்கர பிடிவாதமா உட்கார்ந்துருக்கா. அந்த நேரத்துல அந்த காபாலிகை இதோ உன் காதலன் அப்படின்னு சொல்லி ஒரு உடலை கொண்டு வந்து சிவகாமி முன்னாடி போடுறா. கண்ணபிரானோட இறந்த அந்த உடலை பார்த்தோன்னு சிவகாமி அண்ணான் கத்தி அழுது மூர்ச்சையாய் கீழே விழுகிறா. நாகநந்தி அடிகள் அவளை பார்த்து கோவமா எதுக்கு நீ இவனை கொன்னன்னு கேக்குறாரு. அப்ப காபாலிகை கோரமான சிரிப்போட நீங்க தானே முதல்ல வரவன் மாமல்லன், அவனை கொல்ல சொல்லி எனக்கு கட்டளை இட்டு இருந்தீங்க, முதல்ல இவன் தான் வந்தான் அதனால கொன்னேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவர் கோவத்தோட எது மன்னன் எது மன்னனோட தேர் சாரதின்னு கூட உனக்கு தெரியல, நீ மன்னன்னு சொல்லி தேர் சாரதியை கொன்னு இருக்கன்னு பயங்கர கோவமா கத்திட்டு அந்த காபாலிகையை பயங்கர வஞ்சகமா ஏமாத்தி அவ எதிர்பார்க்காதப்போ அவ மேல தன்னுடைய விஷ கத்திய பாய்ச்சறாரு. பயங்கரமா கத்திக்கிட்டே அந்த காபாலிகை கீழே விழுகிறா. மயங்கி கிடந்த சிவகாமிய தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு அவர் வெளியே ஓடுறாரு. கண்ணபிரான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான், எப்படி இந்த மோசமான நிலைமைக்கு ஆளானாங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாதாபி கோட்டை தகனம் ஆரம்பிச்ச உடனே அடுத்த நாள் காலையில நேரா சிவகாமிய காப்பாத்தணுங்கிறதே முதல் குறிக்கோளா வச்சு சேனாதிபதி பரஞ்சோதி கண்ணபிரானையும் சில வீரர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவளோட அரண்மனைக்கு வராரு. அப்ப அவளோட அரண்மனை வாசல்ல சில மக்கள் ஆர்ப்பரிக்கிறத பார்த்துட்டு அவங்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வகையில அவங்க அரண்மனைக்குள்ள நுழையறாங்க. அப்படி நுழையும் பொழுது சேனாதிபதி பரஞ்சோதி கண்ணபிரான முதல்ல போய் சிவகாமிய பார்த்து பேசி அவளை வெளியில கூட்டிட்டு வரும்படியா சொல்லி கண்ணபிரான முதல்ல உள்ள அனுப்புறாரு. அப்படி உள்ள வந்த கண்ணபிரான மாமல்லன்னு நினைச்சு அந்த காபாலிகை கொன்னுடுறா. இப்படிதான் கண்ணபிரான் உள்ள வந்து இறந்து போறான். சேனாதிபதி பரஞ்சோதி பின்னாடியே வராரு. 2 இறந்த உடல்களை பார்த்து அவர் திகைச்சு போறாரு. அந்த காபாலிகை இன்னும் சாகலன்னு அவருக்கு புரியுது. அவகிட்ட போய் நாகநந்தி அடிகள் எங்க, சிவகாமி எங்க கேக்குறாரு. அந்த காபாலிகை சொன்னபடி அந்த மாளிகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள ஒரு சுரங்க வழியை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சுரங்க வழிக்குள்ள பரஞ்சோதியும் சில வீரர்களும் இறங்கி போறாங்க. அவங்க உள்ள போய்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் தூரத்துல நாகநந்தி அடிகள் சிவகாமிய தோல்ல போட்டுக்கிட்டு வேக வேகமா திரும்பி வந்துட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க. அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடி சத்ருக்னனும் சில ஆட்களும் வரத பரஞ்சோதி பார்க்கிறாரு. இனி நாகநந்தி அடிகளால தப்பிக்க முடியாதுன்னு அவருக்கு ஊர்ஜிதமா தெரியுது. அவர் நின்ன இடத்துல அப்படியே நிக்கிறாரு. நாகநந்தி அடிகள் அவரை நோக்கி வந்து வேற வழியே இல்லாம கீழே உட்கார்றாரு.
பரஞ்சோதிய பார்த்து, நான் இறந்தா ஓ மூலமா தான் இறக்கணும், ஒருவேளை தோர்த்தாலும் உன்கிட்டதான் தோற்கணும்னு நான் நினைச்சேன், அது எப்படியோ இப்ப நிறைவேற போகுது, கடைசியா உன் கையாலேயே நான் சாக போறேன்னு பேசிக்கிட்டே பரஞ்சோதி எதிர்பார்க்காத நேரத்துல தன்னுடைய கத்திய உருவுறாரு. பரஞ்சோதியார் தான் மேலதான் அந்த கத்தி பாய போகுதோன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு நகர்றாரு. அந்த நேரத்துல நாகநந்தி அடிகள் கத்திய சிவகாமியை நோக்கி குறிப்பாக்குறாரு. சட்டுன்னு நினைவுக்கு வந்த பரஞ்சோதி தாங்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து புத்த பிக்ஷுவோட கைய வெட்டுறாரு. புத்த பிக்ஷுவோட கத்தி பிடிச்ச கரம் தளர்ந்து போகுது. அப்ப புத்த பிக்ஷு, நான் சிவகாமிக்குன்னு செய்யலான்னு இருந்த கடைசி நல்லதையும் நீ தடுத்துட்ட, சிவகாமிக்கு என்னுடைய காதலோட பரிசா கடைசியா அவளை நான் கொல்லணும்னு நினைச்சேன், ஏன்னா அவ உயிரோட இருந்து இன்னும் அவ மரணத்துக்கும் மேல அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா அதை செய்ய விடாம நீ தடுத்து சிவகாமிக்கு மிகப்பெரிய கெட்டதை செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. உள்ளுணர்வுல பரஞ்சோதிக்கு இது உண்மைன்னு தெரிஞ்சாலும் அவர் நாகநந்தி அடிகளை எதிர்த்து பேசுறாரு. கடைசியா நாகநந்தி அடிகள் என்னை எப்படியாவது உயிரோட விட்டுருன்னு பரஞ்சோதி கிட்ட கேக்குறாரு. அவரு ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. அஜந்தா வர்ண ரகசியத்தை சொன்னீங்கன்னா உங்களை உயிரோட விடுறேன்னு சொல்றாரு. நாகநந்தி அடிகள் வேற வழியே இல்லாம அந்த ரகசியத்தை சொல்றாரு. பொதுவாவே அந்த காலகட்டத்துல வர்ணம் பூசணுங்கிறப்போ இலைகளையும் செடிகளையும் அரைச்சு அந்த வர்ணத்தை தான் பூசிட்டு இருந்தாங்க. ஆனா இலைகளும் செடிகளும் காலத்தால அழியக்கூடியது, பாறைகளோ காலத்தால அழிக்க முடியாத விஷயம். வர்ண பாறைகளை பொடியாக்கி அந்த பொடியிலிருந்து வர்ணம் தயாரிச்சு பூசினா அது காலத்தால அழியாது அப்படிங்கறதுனால அஜந்தால இருக்கக்கூடிய எல்லா வர்ணங்களுமே பாறைய பொடியாக்கி பூசினது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அஜந்தாவோட என்னைக்கும் அழியாத வர்ண ரகசியம்னு சொல்றாரு. இது கேட்டோன்னு பரஞ்சோதி நாகநந்தி அடிகளை உயிரோட விடுறாரு. அவர் அப்ப பரஞ்சோதிய பார்த்து, சிவகாமி கண் விழிச்சானா கடைசி தடவையா அவளை நான் கொல்ல நினைச்சேங்கிறத அவகிட்ட மறக்காம சொல்லிடு, ஏன்னா என்னுடைய காதலுக்கு அதுதான் அவளுக்கு நான் கொடுத்த கடைசி பரிசுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாகநந்தி அடிகள் கிளம்பி போயிடுறாரு. சேனாதிபதி சத்ருகனை பார்த்து குண்டோதரன் இங்கன்னு கேட்கிறாரு. அவன் காபாலிகை கிட்ட சீடனா நடிச்சிட்டு இருந்ததுனால அந்த விஷயத்த கண்டுபிடிச்ச காபாலிகை தான் கத்தியாலேயே குண்டோதரனை கொண்டுட்டதை சொல்லி சத்ருகன் ரொம்பவே வருத்தப்படுறான். சேனாதிபதி பரஞ்சோதி அங்கிருந்து சிவகாமியை கூப்பிட்டுக்கிட்டு அவளோட அறைக்கு வராரு. அந்த நேரத்துல சரியா மாமல்லரும் அங்க வந்து சேருறாரு. சிவகாமிய பார்த்த உடனே நல்ல வார்த்தைகளை பேசணும்னு நினைச்சு சந்தோஷமா மாமல்லர் வராரு. ஆனா அங்க இறந்து கடந்த கண்ணபிரானை பார்த்த உடனே அவருக்கு திருப்பி கோவம் தலைக்கு ஏறிடுது. சிவகாமிய பார்த்து, உன்னுடைய சபதம் நிறைவேறிடுச்சு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, எரியிற இந்த வாதாபி நகரத்தை பார்த்துட்டு மனம் குளிர்ந்து நீ ஊருக்கு வந்து சேருன்னு சாபம் கொடுக்குற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பயங்கரமான கோவம் அவருக்கு நாகநந்தி அடிகளை பரஞ்சோதி கொல்லாம விட்டுட்டாருங்கிறதுனாலயும் ஏற்பட்டிருந்தது. இதனால எல்லாம் கோவப்பட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. சிவகாமி மன வருத்தத்தோடய பின்தொடர்ந்து அவளும் அங்க போய் அவங்க அப்பா கிட்ட சேருறா. அடுத்த நாள் காலையில வாதாபியோட பொய்யான ஜெயஸ்தம்பத்தை தகர்த்துட்டு உண்மையான பல்லவ ஜெயஸ்தம்பம் அந்த இடத்துல நடப்பட்டு கொடியேற்றப்படுது. இந்த விழாவுக்கு பரஞ்சோதியார் வந்து சேருறாரு. அந்த விழாவுல எல்லா வீரர்களும் அறிய தான் சேனாதிபதி பதவியை துறந்துட்டு சிவனடியாரா இருக்க போறதா சொல்றாரு. மாமல்லரும் சிவபக்தியில ஈடுபட்டு இருக்கிறவரை நம்ம போர்க்களத்துக்கு இழுக்க கூடாது, இனி அவர் சேனாதிபதி பதவியில இருந்து விலகிப்பாருன்னு வீரர்கள் முன்னாடி சொல்றாரு. இதான வீரர்கள் மத்தியில பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தல. ஏன்னா சேனாதிபதி எந்தவித அரசு பின்னணியும் இல்லாம ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சின்ன வாலிபன் இன்னைக்கு சேனாதிபதியா இருந்தது அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் ரொம்பவே பெருமையா இருந்தது. அப்பேற்பட்டவரை பதவி விலக போறாருன்னு எல்லாரும் மனசு கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அவரோட சிவபக்தியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த முடிவை ஏத்துக்கிறாங்க. அப்ப பரஞ்சோதியார், நான் இங்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள்ல ஒரு சிறிய தொண்டன்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த கூட்டம், சிறுதொண்டர் வாழ்க, சிறுதொண்டர் பரஞ்சோதியார் வாழ்க வாழ்க அப்படின்னு நிறைய கோஷங்களை எழுப்புறாங்க. எல்லாரும் பல்லவ நாட்டுக்கு வந்து சேருறாங்க. கமலி தன்னுடைய வீட்டுல கண்ணீரோ கம்பளியுமா ரொம்பவே சோகமா இருக்கா. கண்ணபிரான் இறந்தாங்கிற செய்தியை கேட்டோன்னு அவ மனசு துடிதுடிச்சு போகுது. சிவகாமி தாமேலேயே தப்பு சொல்லி என்னாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு அழுது கமலிக்கு எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலா இருக்கா. அங்கிருந்து சிவகாமி ஆயனரும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 4-5 நாள் அப்படியே கழிஞ்சு போகுது. அப்ப ஆயனர் சிவகாமி கிட்ட, காஞ்சி மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டுக்கே நம்ம போயிடலாம், அங்க போய் 4 மனுஷங்களோட இருக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. சிவகாமியும் கிட்டத்தட்ட 9 வருஷம் தன்னுடைய நாட்டை பிரிஞ்சிருந்ததுனால தன்னுடைய மக்களோட பழகணுங்கிற ஆசையில காஞ்சி மாநகரத்துக்குள்ளேயே போய் தங்கறதுக்கு சம்மதிக்கிறா. இவங்க 2 பேரும் காஞ்சி கோட்டைக்குள்ள திரும்பி வராங்க. அவங்களுடைய வீட்டுல குடியேறாங்க. அவ கமலிய பாக்குறதுக்காக போறா. அப்ப கமலி சின்ன கண்ணனை பார்த்து, இனி இவன் தான் நம்ம 2 பேருக்கு துணை, நம்ம 2 பேருக்கு இவனை விட்டா யாருமே இல்லன்னு பயங்கர சோகமா பேசிட்டு இருக்கா. சிவகாமிக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு. நமக்குதான் மாமல்லர் இருக்காரு, ஏன் கமலி இப்படி பேசுறான்னு அவ குழம்பி போய் இருக்கா. இப்ப வரைக்குமே இந்த கதையில மாமல்லருக்கு திருமணமான செய்தி சிவகாமிக்கு உண்மையிலேயே தெரியாமதான் இருந்தது. அவகிட்ட அதை வெளியிடக்கூடிய தைரியம் யாருக்குமே இல்லாதனால யாருமே அதை அவகிட்ட சொல்லாமையே இருந்தாங்க.
அடுத்த நாள் காலையில மாமல்லரோட பட்டண பிரவேசம் நடக்குது. மாமல்லர் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில சிவகாமி வேக வேகமா வெளியே போறா. அப்ப கமலி அவளை பார்த்து, உனக்கு கொஞ்சமும் வெட்கமே இல்லையா, இன்னும் நீ மாமல்லரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு கோவமா திட்டுறா. சிவகாமி ஒண்ணுமே புரியாமையே வெளியே போய் நிக்கிறா. நின்னவ மாமல்லருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து உள்ளூர அதிர்ந்து போறா. பக்கத்துல வந்து நின்ன கமலி கிட்ட, அது யார் மாமல்லர் கிட்ட இருக்கிற பெண்ணுன்னு கேக்குறா. கமலி எதுவுமே புரியாத குழப்பத்தோட, அவதான் மாமல்லரோட பட்ட மகிழ்ச்சி வானமாதேவி, வேற யார் மாமல்லர் பக்கத்துல உட்கார போறாங்கன்னு கேக்குறா. சிவகாமி உள்ளூர அதிர்ந்து போறா. பின்னாடி இருந்த 2 குழந்தைகளும் மாமல்லரோட 2 குழந்தைகள்னு அவளுக்கு தெரிய வருது. இனி மாமல்லரோட சந்ததிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கமலியோட வீட்டுக்குள்ள போய் படுத்து அவ விம்மி விம்மி அழுக ஆரம்பிக்கிறா. அப்பதான் இத்தனை நாளும் சிவகாமிக்கு மாமல்லருக்கு திருமணமான விஷயமே தெரியலங்கிறது கமலிக்கு தெரிய வருது. அவ சிவகாமிய ஆறுதல் படுத்துறா. சிவகாமி தன்னுடைய தந்தை ஆயனர் கிட்ட போறா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆயனர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு போறாரு. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நிலைக்கல. சிவகாமி இந்த காஞ்சி மாநகரத்து ஏகாம்பரநாதரையே என்னுடைய கணவனா நான் ஏத்துக்க போறேன்னு சொல்றா. ஆயனர் திகச்சு போய் திருநாவுக்கரசர் கிட்ட ஓடி போய் இந்த விஷயத்த சொல்றாரு. திருநாவுக்கரசர், இது பக்தி முதிர்ச்சியால ஏற்பட்ட வினைதான், அவ ஏகாம்பரநாதரையே தன்னுடைய கணவனா ஏத்துக்கட்டும், இப்பேற்பட்ட கலை செல்வி ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனைவியா வாழ முடியாதுன்னு சொல்றாரு. ஆயனரும் இந்த விதியை ஏத்துக்கிறாரு. சிவகாமி அங்கிருந்து கோவிலுக்கு போறா. ஏகாம்பரநாதரை பிரார்த்தனை செஞ்சு சன்னதியிலிருந்து ஒரு திருமாங்கல்யத்தை வாங்கி தன்னுடைய கழுத்துல கட்டிக்கிட்டு தன்னை ஏகாம்பரநாதரோட பதியாக்கி ஏகாம்பரநாதரையே முழுசா மனசுல நினைச்சு முன்னம் அவன் நாமம் கேட்டாள்ங்கிற பாட்டுக்கு அபிநயம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி முன்னம் அவன் நாமம் கேட்டாள்ங்கிற இதே பாட்டுக்கு அவ அபிநயம் பிடிக்கிறப்போ அவ மனசு முழுக்க மாமல்லரே நிறைஞ்சிருந்தாரு. அவரையே அவ எதிர்பார்த்திருந்தா. ஆனா இந்த தடவை அவ மனசுல ஏகாம்பரநாதர் தவிர வேற யாருக்கும் இடம் இல்லாம இருந்தது. இந்த பாடலுக்கு இவ அபிநயம் பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே மாமல்லர் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு திடுக்கிட்டு கோவிலுக்கு ஓடி வந்து சிவகாமிய பாக்குறாரு. ஆனா மாமல்லர் அங்க நின்னதை கூட கவனிக்காமையே சிவகாமி பக்தி முதிர்ச்சியால நடனம் ஆடிக்கிட்டு இருந்தா. அவரோட பக்தியை புரிஞ்சுக்கிட்டவரு கண் கலங்கி கோவிலை விட்டு வெளியேறாரு. அவர் நடந்து போக போக அந்த பாடலோட கடைசி வரியான தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலேங்கிற வார்த்தைகள் அவர் காதுல ஒலிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சும் போகுது. சிவகாமியின் சபதம் முடிந்தது.